ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்குமே சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் விமனாக ஆகிறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கிறேன். என்னடா பின்னாடி சம்மந்தமே இல்லாமல் க்ரோஷே வீடியோ ஓடுது அப்படின்னு நினைக்காதீங்க. என்னுடைய க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சது இல்லை இல்லைங்களா, அதனால் அது பேக்ரவுண்டில் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுருக்கேன். சரிங்களா? சரி, நான் இப்போ பண்ணுறத உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பேசுகிறது. ஸோ கவனமாக கேளுங்க. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் அந்த 24 மணி நேரம் தாங்க இருக்குது. அதுவே லேடிஸ் நம்ம ஸோ நிறையா குக்கிங் வேலை இருக்கும், கிட்ஸை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டுக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி தாட்டி விடணும். வீட்டில் இருக்கிற நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்கும். ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பொறுத்து தான் நம்மளுடைய வேலைகளை நம்ம இன்னும் கொஞ்சம் செய்ய முடியும். எக்ஸ்ட்ரா டைம் இல்லை அப்படின்றது இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய டைமை நம்ம தாங்க உருவாக்கிக்கணும். அந்த 24 மணி நேரத்தில் நமக்கான டைம் ஒரு 2-3 மணி நேரமாவது நம்ம ஒதுக்கணும். அப்போ தான் நம்ம ஒன்று கற்றுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று கற்றுக்கிறோம், ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை சேல்ஸ் பண்ணி மணி ஆக்க முடியும். புரியுதுங்களா? இப்போது மார்னிங் குக்கிங் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேலை, விமென்ஸ் ஆகி நம்மளுக்கு. இப்போது காலையில் குக்கிங் பண்ணுறதுக்கு முந்தின நாள் இரவே நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கான வெஜிடபிள்ஸு எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறது, ரெடியாக கிச்சனில் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை ஃபுல்லாக நைட்டே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்க நம்ம மார்னிங் எந்திரிச்சு குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ, ஹஸ்பண்டுக்கு என்ன வேணுமோ எல்லாமே சமைச்சு நீட்டாக எடுத்து வச்சுட்டு 10 o'clock அப்படின்னா எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 9 o'clock எப்படியும் கிட்ஸு எல்லாருமே வேலைக்கு கிளம்புறவங்க எல்லோரும் கிளம்பிட போகிறாங்க. மறுபடியும் 1 hour எக்ஸ்ட்ரா எடுத்து துவைக்கிறது இருக்குதா, துணி காய போடுறது இருக்கா, எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 10 o'clock 10:30 அப்படின்ற போது 10:10 அப்படிங்கிற போது நம்மளும் குளிச்சுட்டு உட்காந்துட்டு லைட்டாக ஒரு டீ காஃபி நான் சாப்பிடுவேங்க. சாப்பிட்டுட்டு 11 o'clock அப்படின்றது என்னோடய டைம். அடுத்த நாளுக்கான வீடியோஸை நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதுவே நீங்கள் அப்படின்னா ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இப்போ டெய்லர் அப்படின்னா ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைனா 11 to 12 1 மணி வரைக்கும் நீங்கள் கட்டிங் பண்ணலாம். ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், எல்லாமே கட்டிங் பண்ணி வைக்கலாம். இல்லைனா முந்தின நாள் நைட்டே நம்மளுக்கு கிட்ஸ் நேரமே தூங்கிட்டாங்க, இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஃப்ரீயாக இருக்குது, நைட் டிஃபன் தான் பண்ணுறோம், கொஞ்சம் வேலை ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஓகே, நம்ம அந்த டைமிங்கில் 1-2 ப்ளவுஸ் நம்மளால் முடிஞ்ச வேலைகளை நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது நான் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க, நான் இப்போ என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஈஸியாக இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோஸ் நான் எடுப்பேன். நாளைக்கு போடுற வீடியோஸ் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறோம். நாளைக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா இன்றைக்கே அதனுடைய வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது, நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிட்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே வீடியோ எடிட் பண்ணுறது, இல்லைனா அவங்களுக்கு தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக எதுவும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அவங்க தூங்கினதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நான் முடிச்சு வச்சுப்பேங்க. நான் ஆரி எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குழந்தைய வச்சுட்டு தான் கற்றுக்கிட்டேன். என்னோடய பொண்ணு நான் ஃபஸ்ட்டு ஆரி நீடில் பிடிக்கும்போது என்னுடைய பொண்ணுக்கு 1 வருஷம் 8 மாதம் தாங்க ஆச்சு. அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ குழந்தைய வச்சுட்டு நீ ஒரே ஆள் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இந்த வேலை எனக்கு வேண்டாமே, நீ கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது குழந்தை கொஞ்சம் பெருசாகட்டும், ஸ்கூல் போகட்டும், அதுக்கப்புறமா நீ இந்த வேலையை பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கேட்டப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் குழந்தை 1 மணி நேரம் அந்த மாதிரி தூங்கும்போதெல்லாம் நான் என்னோடய மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சு உட்காந்து யூடியூப் பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், போட ஸ்டார்ட் பண்ணேன். மெதுவாக குத்தி செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டிச்சஸ் எல்லாம் பழகிட்டேன் யூடியூப் பார்த்தே. அதுக்கப்புறம் இது வேண்டாம், நீ குழந்தைய பார்த்துட்டு நீ ஒரே ஆளே ரொம்ப கஷ்டப்படுற, அதனால் நீ குழந்தை தூங்கும்போது நீயும் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அது எனக்கு கஷ்டமாக தெரியல, நான் பண்ணுறேங்க அப்படின்னா சரி ஓகே உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்படி பண்ணினது தாங்க நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்று ஒரு இன்ஸ்டியூட்டில் ஆன்லைனில் ஜாயின் பண்ணி நீட்டாக கற்றுட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர அளவில் நல்லா படிச்சுக்கிட்டே இல்லைங்களா, அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு டைமை உருவாக்கி அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. இல்லை நீங்கள் ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பீங்க, பணம் சம்பாதிக்கிற மாதிரி அந்த வேலையை செய்யுங்க. உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வேலையை செய்யுங்க. இப்போ ஆரி தான் பண்ணணும், டெய்லரிங் தான் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எப்படி
என்ன பண்ண பிடிக்குதோ, உங்களுக்கு என்ன ஒர்க் பிடிக்குதோ அந்த ஒர்க் பண்ணலாம். இல்லைனா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கிளாஸ் எடுக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிற டைம்னா என்னங்க, நம்ம தான் அந்த நேரத்தில் நம்ம தான் நம்மளையே ஃப்ரீ ஆக்கிக்கணும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆர்டர்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டேங்க போன வருஷம்லாம். அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால இப்போ நான் வந்துட்டு யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் யார் வருவா, நமக்கு யாராவது தெரியணும் இல்லைங்களா, நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்மளே வந்துட்டு வளர்த்துக்கலாம். நம்ம எந்தளவுக்கு கிளாஸ் எடுக்கிறோம், இன்னும் எப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படின்றது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியறதுக்காக நான் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 8 months ஆகுதுங்க. நான் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ சொந்தங்கள் எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 2100 சில்லற பேர், அதாவது சம்திங் இருக்கிறீங்க. 2165 பேர் என்னமோ இருக்கீங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ரொம்பவே சந்தோஷங்க. 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 8 monthsல இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். பட் நீங்கள் மானிட்டேஷன் பண்ணிட்டீங்களா, நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னா கிடையாதுங்க. நானும் என்னோடய எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கேன். பட் இந்த இயரில் இன்னமும் நல்ல எஃபர்ட் போடணும் அப்படின்றது. சில நாள் வந்துட்டு நான் அந்த அன்றைக்கே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுது. எல்லாத்து மாதிரியும் உங்களை மாதிரியே தான் நானும் குழந்தைய வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. பட் இருந்தாலும் இப்போ வந்துட்டு நம்ம முந்தின நாளே வீடியோ எடுத்துடணும் அப்படின்றத இந்த வீடியோக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த நாள் போடுற வீடியோ வந்துட்டு நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டு மானிட்டேஷன் பண்ணணும் அப்படின்றது, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றது இந்த வருஷம் ஒரு ரொம்ப பெரிய எனக்கு கனவாக இருக்குது. ஸோ அதுக்கு சர்டிஃபிகேட் கேட்குறீங்க. சர்டிஃபிகேட்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒன்று கற்றுக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் கற்றுக்கணுங்க. கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப முக்கியம். தொடர் பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம். டெய்லியும் செய்யணும், அதே டைமில் செய்யணும். அதிக ஈடுபாடாக அப்போ தாங்க வரும். நம்ம சம்பாதிக்கிறது வந்துட்டு நமக்கு தேவையானதை நம்ம வந்துட்டு பூர்த்தி செய்கிற அளவுக்காச்சும் இருக்கணும். நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்மளாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ குழந்த ஒன்று கேட்குது அப்படின்னா நம்மளாக வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் கூட போதுமானதாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் எதுவுமே ஆர்டர்ஸ் வராத மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பழகினோம் அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு ஆர்டர்ஸும் வர ஸ்டார்ட் ஆகிடும். வந்துட்டு வெளியில் போய் கடை பிடிச்சி பெரிய லெவலில் தான் நம்ம வந்துட்டு தொழிலை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருந்து கூட நம்மளோட பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ எனக்கு வந்து வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு நான் வந்துட்டு பிஸ்னஸை எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. வயசு அப்படின்றது நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நம்பராக தான் நான் சொல்லுவேன். நானுமே வந்துட்டு கொஞ்சம் சம்பாதிக்கணும், ஃபினான்ஷியலாக ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ரன் பண்ணலாமே அப்படின்ற ஆசை எனக்குமே இருக்குது. இது எல்லாம் உங்களுக்குமே இருக்கக்கூடிய ஆசையாக தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தாங்க வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ போடுறேன், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், குழந்தையும் பார்த்துக்கிறேன். சிங்கிள் ஆளாக தாங்க இதெல்லாமே நான் பண்ணுறேன். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இயரில் எல்லாருமே பெஸ்ட்டாக வருவோம். அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் உங்களை மாதிரி தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தைய வச்சுட்டு நம்மளால் வந்துட்டு கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணி படிக்க முடியாமல் போயிடுமோ, நம்ம கட்டின அமௌண்ட் வந்துட்டு வேஸ்ட் ஆகிருமோ அப்படின்னு சொல்லி நிறைய நாளாக நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஆரி தான் பண்ணணும், டெய்லரிங் தான் பண்ணணுன்றது கிடையாது. அது இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் இங்கே கொட்டி கிடக்குதுங்க. ஸோ அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை எடுத்துக்கலாம். இப்போ சொன்னதெல்லாம் வந்துட்டு நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நான் எடுத்து எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இதில் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வருஷமாவது நீங்கள் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விமன் என்டர்ப்ரனராக வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் வந்துட்டு 2024 குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்கேங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் மெடலெல்லாம் வாங்கியிருக்கேன். 2025 நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். ப்ளஸ் மெம்பர்ஷிப் கார்டோடு வாங்கியிருக்கேன். நான் ஆரியில் ஒரு உறுப்பினர் அப்படின்ற மாதிரி மெம்பர்ஷிப் கார்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களை மாதிரி தான் நானும் தயங்கி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயந்தான். குழந்தைய வச்சுட்டு பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக நம்ம சாதிக்கிறதுக்கு குழந்தை தடை இல்லை அப்படின்றது நான் நினைக்கிறேன். நீங்களும் எல்லோரும் சாதிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. நம்மளோட சேனல் தான் நீங்கள் பார்த்துட்டு ஆரி கற்றுக்கணும் அப்படின்றது எந்த வகையிலுமே நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தர் சொல்லித்தர்றது புரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளோட சேனல்லையும் நான் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை நான் சொல்லிக் கொடுக்குறது புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் பார்த்தே நீங்கள் வந்துட்டு பழகிக்கலாம்.
புரியல அப்படின்னா உங்களுக்கு எந்த சேனல் பார்த்து பழகுனா உங்களுக்கு புரியுதோ நீங்கள் அந்த சேனல் பார்த்துக்கலாம். நானும் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஆள் தான். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட், நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பாக வெளியில் வரணும் அப்படின்னு வீட்டில் கேட்டதுக்கு யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே சொன்னார். நான் யூடியூப்லேயும் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்துட்டு ஆரி பேசிக்கு அட்வான்ஸு எடுத்து முடிக்க போகிறோம். அட்வான்ஸ் கிளாஸ் வந்துட்டு இன்னொரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிளாஸஸில் கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் 10 to 20 டேஸில் நம்மளுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடும். வேறு எந்த மாதிரி உங்களுக்கு மோட்டிவ் வேணுமா, சிம்பிள் நெக் டிசைன் வேணுமா அப்படின்றதையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எங்கிட்டேருந்து வேறு எதுவும் வேணுமா அப்படின்றதையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுது அந்த விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கும் வீடியோவை எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் அதை தெரிஞ்சு கற்றுக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இன்றைக்கே செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நாளை மறுநாள் அப்படின்னீங்கன்னா அந்த வேலை வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. நான் இப்போ வந்துட்டு நிறைய வேலையை, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோஸ் கூட நான் ஒரு 4-5 வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இருக்கேன். நாளைக்கு எடுக்கலாம், நாளான்னைக்கு எடுக்கலாம் அப்படின்றது. நான் வந்துட்டு இதுக்கும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால அது கொஞ்சம் டிலே ஆகுது. இனி வந்துட்டு அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ரெண்டுமே ஈவனாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதையும் எடுக்கணும், இதையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இந்த வருஷம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே தானேங்க பார்க்கணும், நம்ம விமன் இல்லைங்களா, எல்லாமே பார்க்கணும். ப்ளஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சமைக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு வேலை தான். நம்ம எல்லாத்துக்குமே சமைக்கிறதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்துட்டு நமக்கான அடையாளத்தையே நம்ம உருவாக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துட்டுருக்கிறேன். நீங்களும் வேறு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.